ஸ்ருதி, அடுத்த முகூர்த்தம் எனக்கு தாண்டி. பாவண்டி அந்த பையன் ரொம்ப நாளா வெயிட் பண்றான். இப்ப உள்ள பசங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட். இதய முரளி மாதிரி நம்மளே நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காத. கேட்டு பாப்பா, நீ அடம் பிடிச்சா அடுத்த வேணு போயிட்டே இருப்பான். போனா போகட்டும். அவன் மட்டும் தான் எஸ்கேப் ஆன மாதிரியா? அது நமக்கும் எஸ்கேப் ஆன மாதிரி தான். அடுத்த ஆப்ஷன் பேசிட்டே போயிட வேண்டியதுதான். பொண்ணுங்களா, ஒரு நிமிஷம். வரோம் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. ஸ்ருதி எங்கம்மா? ஸ்ருதியை நாங்க எந்திரிச்சதுல இருந்து பாக்கல ஆண்டி. நைட்டு நீங்க அவ கூட தானே இருந்தீங்க? ஆமா ஆண்டி, நைட் ஃபுல்லா இங்க தான் இருந்தோம். அவளும் எங்க கூட தான் இருந்தா. நாங்கெல்லாம் நல்லா தூங்கணும். இடையில கூட எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது கூட அவளும் அவ பெரியமாவும் பேசிட்டு தான் இருந்தாங்க. நாங்க எந்திரிச்சு ரெடி ஆகும்போது அவங்கள காணோம். 2 பேரும் இல்லாததுனால எங்களுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு ரெடி ஆகி போயிட்டாங்கன்னு நினைச்சோம். ஏன் எதுக்கு கேக்குறீங்க ஆண்டி? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். நீங்க போங்க. சரிங்க ஆண்டி. ரூம்லயும் இல்ல, அக்காவையும் காணோம். எங்க போயிருப்பாங்க? வந்துட்டியா? நல்ல பாம்பு மாதிரி மறந்துட்டா என் கண்ணிலேருந்து தப்பிக்க முடியுமா? உன்னை எப்படி தூக்குறேன் பாரு. இனிமேல் உன்னை உயிரோட விட்டு வைக்கக்கூடாது. எங்க இன்னைக்கு எல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல, உன்னை கொல்லாம விட மாட்டேன். சகுனி வேலையை பார்க்குற சகுனி வேலை, என்னையோடு உன் கதையை முடிக்கிறேன்டி. கல்யாண வீட்டிலே சாகணும்னு உனக்கு விதி இருக்குடி. இந்த பாறேன். பாத்ரூம்ல ஒளிஞ்சிருக்காளோ? எங்க போனாவ? இங்கதானே இருந்தா. இந்த நேரத்தில் வேண்டாம் போனு. எங்க போனாலும் விட மாட்டேன்டி ஒன்னு. இல்லம்மா, கல்யாணம் முடிச்சோடனே கிளம்பிடுவேன். ஏய், என்ன பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா? அண்ணன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறீங்க போல. ஆமாம்மா. ஆமா, என் பொண்ணு பூங்குடியை பாத்தியா? இல்லையே பெரியப்பா, நான் பார்க்கலையே. நீ பார்க்கலையா? இல்ல பெரியப்பா. சரி. எங்க போயிருப்பா? நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போவனே தவிர இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எனக்கு என் கௌரவ பிரச்சனை.
இந்த கல்யாணம் நடக்கும். ஐயா வாங்க வாங்க பாப்பா வாங்க. தம்பி, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி விசேஷத்தெல்லாம் ஒருத்தர் பாத்துக்க முடியுது. நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? ஒரு குறையும் இல்லப்பா. கடவுளோட ஆசீர்வாதத்திலயும் உன் ஆசீர்வாதத்திலயும் நல்லா இருக்கேன். ஏன் ஆசீர்வாதமா? நீங்க இந்த ஊருக்கே நல்லது பண்ணி பெரிய குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க எங்க ஆசீர்வாதத்துல இருக்கீங்களா? இந்த கிண்டல் மட்டும் பழைய காலத்து ஆளுங்களுக்கு குறையவே இல்ல. ஆ, சரி சரி பாப்பா போ. சரிங்க. இவர் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா இவருக்கு ஒன்றும் தெரியாது போல இருக்கே. வேற எங்க தான் போயிருப்பாங்க? எங்க போன பூங்குடி? முகூர்த்த நேரம் வரப்போகுது. ஸ்ருதி கழுத்துல தாலி ஏறப்போகுது. நீ இல்லாம அவளும் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டா. நீ அவ கல்யாணத்தை பார்க்காம எங்க எப்படி துடிச்சிட்டு இருக்கனே தெரியல பூங்குடி. நீ எங்க இருக்க? எப்ப வருவ? கடவுளே. மா, என்ன ஆச்சு? நான் இன்னும் சாகாம பித்து பிடிச்சலைனும் கடைசி வரைக்கும் நானும் என் பொண்ணு சந்தோஷமாவே இருக்க கூடாது, அதானே? மா, ஏற்கனவே நடந்ததை நினைச்சு நான் ஒன்னும் புரியாம இருக்கேன். திடீர்னு வந்து என்னென்னவோ சொன்னா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுமா? ஏன்பா, எதுக்குப்பா உன் பொண்டாட்டிக்கு இந்த வேண்டாத வேலை? நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையா? எல்லாரும் ஒட்டு மொத்தமா செத்துறணும், அம்மா. அதானே அவளுக்கு வேணும்? என்னம்மா இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஸ்ருதிக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த நேரத்துல சாகரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்த கல்யாணம் நடக்கலன்னா செத்து தானே பாவணும். நடக்காதா? ஏன்? அதுக்கு ஸ்ருதி இங்க இருக்கணுமே, அவதான் இங்க இல்லையே. இல்லையா? எங்க போனா? அவளதான் உன் பொண்டாட்டி கடத்திட்டு போயிட்டாளே, அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? என்னம்மா சொல்றீங்க? பூங்குடி கடத்திட்டு போயிட்டாளா? ஆமாப்பா. பூங்குடி கிடைச்சிட்டாளா? அவளுக்கு ஒண்ணும் ஆகலையிலமா?